சேனல் மாம்ஸ் மன்னா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா மோர் குழம்பு செய்ய போறோம். மோர் குழம்பு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதத்துல செய்யலாம், நிறைய காய்கறிகள் போட்டு செய்யலாம். இன்னைக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்ய போறோம். அதாவது வெண்டைக்காய் மோர் குழம்பு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டியான தயிர் வந்து ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு மோர் குழம்பு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க, நல்லா ஒரு விஸ்க் வச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 4-5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாயும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது போக நமக்கு தேவையான அளவு உப்பு. செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்பவே மணமா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இது இவ்வளத்தையும் போட்டு அரைக்க போறோம். 4 பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை இது இவ்வளத்தையும் போட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுக்க போறோம். இப்போ பாருங்க, நம்ம அந்த மசாலாலாம் தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இந்த வெண்டைக்காயை ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்துக்கிற போறோம். இந்த வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடட்டும். இங்கே பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் அப்படியே அந்த ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காயை நம்ம இந்த பேன்லேருந்து மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கு பாருங்க, அதில் இந்த கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாயும் நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இதுக்குள்ள நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்றோம். இந்த தேங்காய் கூட மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த தேங்காய் வந்து இப்படி கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை உள்ள ஆட் பண்ண போறோம். பாருங்க, தயிர் ஆட் பண்ண பிறகு கொதிக்க விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் இந்த தயிர் வந்து சூடாகிற வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்றோம். இந்த டைம்ல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மோர் குழம்புல செய்யற தப்பு, இதை வந்து ரொம்ப சூடாக விட்டுருவாங்க. கொதிக்க விட்டுறீங்கன்னா நீங்க தயிர் வந்து தெரிஞ்சது போல ஆயிரும். இப்போ சூடான உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ள ஆட் பண்ணிடுறோம். மல்லி இலையும் ஆட் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, மோர் குழம்பு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. அந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம குழம்போடு போட்டு செய்யாமல் தனியாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு தனியாக போடும்போது ரொம்பவே அந்த வெண்டைக்காய் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் இதே பேட்டர்னில் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செய்யும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயிர் வந்து நல்ல புளிச்ச தயிராக இருக்கணும்.
ரொம்ப நமக்கு பால் மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் பால் குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நல்ல புளிச்ச தயிராக வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி, அதாவது நம்ம செய்கிறதுலேருந்து சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கேப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இந்த தயிரில் உள்ளதெல்லாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ள போய் ரொம்பவே ருசியாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்களுடைய மாம்ஸ் மன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோல்டா ஆல்வின். Bye friends!